இரண்டாவது வேதவசனம். பட்டயத்துக்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வேதவசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 12:13. நீயோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். நீயோ வென்றால் வாசிங்க. நீயோவென்றால் வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு. முடிவு மட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். இரண்டு கைகளை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நீயோ வென்றால் போய் இளைப்பாறை கொண்டிரு, முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். நமக்கு பலன் பூமியிலே கிடைக்கும், பிரதிபலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பலன் பூமியில இருந்து வரும், பிரதிபலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? பலனையும் பிரதிபலனையும் தருகிறவர் கர்த்தர். பலன் என்பது நான் இப்போது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சுகத்தை அனுபவிக்கிறேன், பலத்தை அனுபவிக்கிறேன், விசுவாசிகளை பார்க்கிறேன். நீங்க கர்த்தருடைய வசனத்தின்படி கொடுக்கிற என்ன சொல்லலாம், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகள், கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு படைக்கிற பொருத்தனைகளை ஜெபம் பண்ணி ஊழியத்தின் நிமித்தம் பலனாய் அனுபவிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்துக்காய் கொடுக்கவும் கர்த்தர் கிருபை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். இது பலன். நான் உபவாசிப்பதற்கு ஏற்ற பலன் ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம், ஆனா பலனா வராட்டாலும் பிரதிபலன் ஒரு நாள் நிச்சயமா கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு மருத்துவர் ஒரு மனுஷனுக்கு அறுவை சிகிச்சை செய்தால், 1 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்தால் 1 லட்சம் ரூபாய் வரை நம்ம கட்டி வைக்கிறோம். மருத்துவ சிகிச்சை அறுவை சிகிச்சைக்கு மாத்திரம். இதை தவிர்த்து ஐசியூ வார்டுக்கு தனியா கொடுக்கிறோம், மருந்துக்கு தனியா கொடுக்கிறோம். இன்னும் அந்த அறையில வச்சு பாதுகாப்பதற்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டு லாஸ்ட்ல வீட்டுக்கு வரும்போ அவங்க கேட்கிற அமௌண்டையும் கொடுத்துட்டு வந்துருவோம். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அடுத்து சொல்லுவாரு, 8 நாளை தாண்டி இந்த தையல் எல்லாம் ஒண்ணு எடுத்து விடணும். அப்படியே கட்டி என்ன செய்ய முடியாது, தற்காப்புக்கு கட்டப்பட்டது அது. ஆனா குறிப்பிட்ட நாளில் அந்த தையலை என்ன செய்தாகணும், எடுத்தாகணும். தற்காப்புக்கு கட்டுனத ஆயுசு பெற வச்சிருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். தற்காப்புக்கு கிடைக்கிற சுகம், தற்காலம் கிடைக்கிற சமாதானம் நிரந்தரமானதல்ல. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த காலை வேளை தற்காலத்துக்குரியதுண்டு, நிரந்தரமானதுண்டு. தற்காலம் சிங்க கபிலிருந்து விடுதலையாக்கப்பட்டது, நிரந்தரம் ஒரு இளைப்பாறுதலும் சுதந்திர வீதமும். ஆமென். அப்போ புரியுதா உங்களுக்கு வசனம்? அப்போ இன்று இந்த காலை வேளையில வேதத்தில இருந்து நான் வாசிக்கும் போது, போன வாரத்திலே கடைசியாய் ஒரு பகுதியை நான் வாசித்து அப்படியே அது நிறைவு பெறவில்லை, நிறுத்தி ஜெபத்தோடு சமாதானத்தோடு போயிட்டோம். இந்த காலை வேளையில இயேசு சொல்றாரு, 10 கன்னிகைகள் யாத்திரை புறப்பட்டாங்க. 10 பேர் 5 பேர் உள்ளால பிரவேசிச்சாங்க, 5 பேர் திருப்பி போயிட்டாங்க. 5 பேர் சமாதானத்தோட உள்ள போனாங்க, 5 பேர் ஒன்றுமில்லையே என்று சொல்லி
பதறிட்டு திருப்பி வாங்குவதற்கு போயிட்டாங்க. வாங்க போனாங்க. பைபிள் சொல்லுகிறது வாங்க போனாங்க. போனவங்களுக்கு என்ன செய்தது? கிடைச்சதை கொண்டு திருப்பி வர்றாங்க. வந்து வாசலை தட்டுகிறார்கள். வாசல் என்ன செய்யப்படவில்லை? திறக்கப்படவில்லை. வாசல் திறக்கப்படவில்லை. காலம் கடந்து கொடுக்கப்பட்ட சமயத்தை தாண்டி நம்ம வாசல் தட்டுவதனால நமக்கு பிரயோஜனம் இல்லை. கொடுக்கப்பட்ட காலத்தில் கர்த்தரை நீங்களும் நானும் அறிய வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் வேதவசனத்தை பேசி வரும்போ, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடினால் நலமாயிருக்கும். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து அந்த பகுதியில கொஞ்சம் காரியங்களை தியானித்தோம். நமக்கு கிடைத்த காலத்தை நம்ம உபயோகப்படுத்தாதிருந்தால், நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தாமல் இருந்தால், பைபிள் சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளவு காலம், எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா ஒன்று நம்ம பார்க்கணும், அதை பிரயோஜனப்படுத்த நீங்களும் நான் பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில அவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? தேவன் சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியால் பைபிள் சொல்லுகிறது, வாசிக்கலாம் அந்த பகுதியை. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். வாசிங்க. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல். நல்லா கவனிங்க. தேவன் எப்போதுமே அவர் உடைக்கிறவர் அல்ல. அவர் உடைத்தால் அவரால் கட்டுகிறது பெருசாய் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உடைத்தால் அவர் கட்டுவார். ஆண்டவர் உடைச்சா ஆண்டவர் கட்டுவார். ஆனா ஆண்டவர் சாத்தானுக்கு கையில கொடுத்து சாத்தான் உடைச்சா கர்த்தர் கட்டவே மாட்டார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உங்களுக்கு அது புரியுதா? ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஆலயத்தை நீங்க இடிச்சு போடுங்க, நான் 3 நாளையில கட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். அவர் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் சொல்லும் போது சொல்றாரு, நீங்க இடிச்சு பாருங்க, நீங்க என்ன உடைச்சு பாருங்க, என்ன நீங்க சிலுவையில் அரைஞ்சு பாருங்க, என்ன கொலை செய்து பாருங்க, 3 நாளையில நான் இதை கட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொன்னார், சொன்னதை அவர் செய்தார். 3வது நாள் உயிரோடு எழும்பினார். ரோமர்களினுடைய முத்திரையை கர்த்தர் உடைத்தார். ரோமர்களினுடைய சங்கிலியை கர்த்தர் உடைத்தார். தடுப்பு சுவராய் இருந்த அந்த திரைச்சீலையை மட்டுமல்ல, முத்திரையை உடைத்தார், கல்லறையை உடைத்தார், எல்லாவற்றையும் திறந்து வெற்றி சிறந்தவராய் அவர் வெளியே வந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா சந்திக்கிற காலம் என்று ஒன்று உண்டு. ஒவ்வொரு நபருக்கும் இன்றே இரட்சணிய நாள், இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம். இது கர்த்தருடைய வார்த்தை. நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய பாதையில் நடப்பதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை அறியக்கூடிய அறிவுதான் பகுத்து அறிவு. பிரைஸ் தி லார்ட். எல்லா
வற்றை விட மனுஷனுக்கு ஒரு அறிவை கர்த்தர் அதிகமாய் கொடுத்தார். பகுத்து அறியக்கூடிய, நன்மை தீமை அறிய, நல்லது பொல்லாதது அறிய, இருளையும் வெளிச்சத்தையும் அறிய, சரீர சுகத்தையும் பலவீனத்தையும் அறிய. Praise the Lord. ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்று இந்த காலை வேளையில அந்த காலத்தை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கும் எனக்கும் தேவை. பைபிள் சொல்லுகிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றத, உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல சமாதானத்தை ஏற்கனவே கர்த்தர் வைத்தாகி விட்டது. பைபிள் சொல்லுகிறது, யோவான் 14:27 பைபிள் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானத்தை ஆண்டவர் தந்தாச்சு, வச்சாச்சு, போயாச்சு. இனி நம்ம எந்த வேளையில நமக்கு சமாதானம் தேவையோ, எந்த வேளையில சுகம் தேவையோ, எந்த வேளையில விடுதலை தேவையோ, அதை தெய்வ சமூகத்திலே தரித்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அதை அனுபவித்து அதை சுதந்திரித்துக் கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டே போக வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை துதித்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில இடைஞ்சல்கள் வரும், வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும், வாழ்க்கையில அநேக கண்ணிகள் ஜீவிதத்துக்கு முன்ன வரும். ஆனா இதெல்லாவற்றையும் தருணம் செய்வதற்கு அவரை மாத்திரம் முன்ன நிறுத்தி போய்கொண்டிருந்தால் இது ஒன்றும் நமக்கு தடை இல்லை. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை என்னுடைய வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் கலங்கி போக தேவையில்லை. Praise the Lord. ஏன் கலக்கம் வருகிறது? ஏன் பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது? பிரச்சனை வந்துட்டே இருக்கும், ஆனா நம்ம பிரயாணத்தை தடுக்காத போவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவங்க அவர்களை சந்திக்கும் காலத்தை அறியாம போயிட்டாங்க. 10 கன்னிகைகள் அவங்க நினைச்சாங்க, இனி என்னைக்கு நமக்கு இப்படியே பாடி இப்படியே ஜெபம் பண்ணி அப்பா அப்பா கிடைக்கிறத இன்னைக்கு கிடைக்கிறத இன்னைக்கே முடிச்சா நமக்கு என்னைக்கு எப்படி வந்துட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னைக்கு இப்படியே வந்துட்டே இருக்கும், என்னைக்கு இந்த சுகம் சரீரத்தில் நின்றுட்டே இருக்கும், என்னைக்கும் வேலை கிடைக்கும், என்னைக்கும் நன்மை கிடைக்கும், என்னைக்கும் கர்த்தர் என்ன ஊற்றிட்டே இருப்பாரு. உண்மைதான், என்ன அவர் ஊற்றுவார், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வாசல் திறவுண்ட வாசல் அடைப்பதற்கு முன்ன கருத வேண்டியதை கருதி கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? என்னைக்கும் வாசல் திறந்திருக்காது. கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன் கருத வேண்டிய காரியத்தை நீங்களும் நான் கருதி கொள்ள வேண்டும். ஆனா இந்த 10 சகோதரிமார், 10 கன்னிகைகள், அவங்க எல்லாம் வாழ்க்கையில எந்த தவறும் அவர்கள சொல்லுவதற்கு இல்லை. கவனிக்கிறீங்களா? வாழ்க்கையில அவர்கள குறையாய் சொல்லுவதற்கு உண்மை இல்லை. வெளியே பார்த்தா நம்ம பார்வைக்கு விளக்கு இருக்கு, விளக்கு இருக்கு, ஆனா எண்ணெய் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. எண்ணெய் தந்தவருக்கு தான் தெரியும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாம் வெளி தோற்றத்தில் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் வெளி நமக்கு கண்டு நமக்கு இவங்க நல்ல ஆவிக்குரியவர்கள் சொல்லி நிர்ணயம் பண்ண முடியாது. Praise the Lord. அல்லேலூயா. நல்லா பாடுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, ஆனா காயப்படுத்திட்டே இருப்பாங்க. சிலர் நல்லா பாடுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ஆராதி, நம்ப முடியாத மனுஷனை. ஆனா அதுல சொல்லுது பாருங்க, 5 பேர் புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்கள் என்ன கிடைக்க கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சாங்க. Praise the Lord.
தனக்கு இருந்தாலும் போராது. எங்க இருக்கணுமா? எங்க இருக்கணுமா? தலைக்க மாட்டுல இருக்கணுமா? எனக்கு இருக்குன்னு சொல்றதுனால உபயோகம் இல்லை. இருக்கிறத அனுபவிச்சுட்டு நம்ம கர்த்தருடைய வருகைக்கு அவரை எதிர்நோக்குவதற்கு அதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Praise the Lord. 5 பேரு அதை கருதுனாங்க. 5 பேரு சரி போவோம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்ம ஜீவிதம், இப்படித்தான் போகும், அப்படியே நிர்விசாரத்தோடு இருந்தாங்க. அண்ணன்னைக்கு கண்டது போல அது வேற ஸ்டைல், புரியுதா? அண்ணன் கண்டது போல அமைச்சிட்டு போகிறது வேற. ஆனா நம்ம சந்திக்கும் காலத்துல கர்த்தர் நமக்கு கையில ஒரு நற்பொருளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை ஒரு நாளைக்கு வரும்போது அவர் திருப்பி கேட்பார். அல்லேலூயா. அவர் வந்தார், இதோ மணவாளன் வந்து விட்டார், வாசல் திறந்தது. 5 பேர் முன்னால 5 பேர் திகைக்கிறாங்க. அப்பதான் கேட்கிறாங்க, கொஞ்சம் எங்களுக்கும் பங்கு வச்சு கொடுங்க. அவங்க சொன்னாங்க, இது உனக்கு தந்தா உனக்கும் திகையாது, எனக்கும் போதுமானதில்லை. விற்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வா, போ, இனி போ. விற்றுட்டே இருக்கிறாங்க, விற்று கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பரிசுத்த சபை கூடி வருதல், ஆலயத்துல கிருபைகள் வரங்கள், பாட்டுல, ஆராதனையில, வசனத்துல கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவையுள்ள இங்க வாங்கி சேமிச்சுக்கிடணும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. 5 பேர் கிடைச்சத நல்லதெல்லாம் சேமிச்சு பத்திரப்படுத்தினாங்க. கோதுமை மணிகளை அவர் களஞ்சியத்தில் சேர்ப்பது போல இவர்களுக்கு இலவசமாய் எண்ணெய் கொடுக்கப்பட்ட வேளையில இவங்க வாங்கி சேமிச்சு வச்சாங்க. மற்றவங்களுக்கு அதுக்கு மேல கவனம் இல்லை, அதுக்கு மேல எல்லாம் பொறுப்புணர்வு இல்லை. 5 பேர் உள்ளால போனாங்க, 5 பேர் துக்கத்தோட போனாங்க. போய் வாங்கினாங்க. பாத்தீங்களா? போய் கடினமா உழைக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட காலத்தை மறந்து, காலம் தாழ்ந்து, காலம் தடுமாறி தாண்டி போய் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கி வந்து வாசலை தட்டும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அறியேன், போ. அவ்வளவுதான். பாத்தீங்களா? உங்களை நான் அறியேன். எவ்வளவு வேதனையான சம்பவம். இந்த கன்னிகைகள் எத்தனை நாட்கள் காத்திருந்தார்கள். கொஞ்சம் எண்ணெயை பாதுகாக்காததுனால, தேவன் அந்த ரட்சிப்பை காக்காததுனால, தேவன் அந்த கிருபையை காக்காததுனால வாழ்க்கையில வந்த தோல்வி தலைமுறையாய் அவளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து அவர் என்ன செய்கிறாராம்? அடுத்து ஒரு உவமையை சொல்றாங்க. அந்த பகுதியை போன வாரம் வாசிச்சு நடத்தணும். அதுல சொல்லி இருக்கிறது, அவர் வந்து ஒவ்வொருவனுடைய திறமைக்கு தக்கதாக 3 பேர் உண்டு. ஃபர்ஸ்ட்ல 10 பேர் உண்டு. 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, 5 பேர் வெளியே போயிட்டாங்க. ஆண்டவர் தள்ளுனதல்ல, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் தள்ளுனதல்ல, தங்களுடைய குறையினால் அவர்களே வெளியே போயிட்டாங்க. அப்ப தேவன் ஒருவரையும் தள்ளுகிறவர் அல்ல. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளவே மாட்டேன். ஆண்டவர் தள்ளுகிறவர் அல்ல. ஆனா தள்ளப்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணத்தை இந்த பகல் வேளையில கண்டுபிடிக்கணும். என்ன இல்லையா, நமக்கு ஜீவன், ஆயுசு, ஆரோக்கியம் இருக்கும்போது தேவனிடத்தில் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனிடத்தில் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், ஒரு இளைப்பாறுதல் இதுக்கு பின்னால இருக்கிறது. ஒரு இளைப்பாறுதல் இருக்கு உங்களுக்கு எனக்கும். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போகணும்னா ஒரு சந்தோஷம் நமக்கு பின்னால இருக்கு. அந்த சந்தோஷத்துக்குள்ள போகணும்னா நிச்சயம் நம்ம ஜீவனோடு இருக்கும்போது செய்ய வேண்டிய காரியத்தை சரிவர செய்தால் அதை அனுபவிக்க முடியும். ஆமென். 3 பேர், ஒரு ஆளுக்கு 5 தாலந்தை கொடுக்கிறாரு, ஒரு ஆளுக்கு 2 தாலந்தை கொடுக்கிறாரு, ஒரு ஆளுக்கு 1 தாலந்தை கொடுக்கிறாரு. கொடுத்தாச்சு, எஜமான் போயிட்டாரு. முதல்ல எத்தனை பேரை சொன்னேன்? 10 பேர். 5 பேர் என்ன செய்தாங்க? மணவாளனோடு போயிட்டாங்க. 5 பேர் என்ன செய்தாங்க? 5 பேர் எங்க போனாங்க?
5 பேர் எங்க போனாங்க? எண்ணெய் வாங்குவதற்கு போனாங்க. நல்லா கவனிங்க, கேள்வியும் சொல்றேன், ஆன்சரையும் சொல்றேன். 5 பேர் எண்ணெய் வாங்க போனாங்க. எண்ணெய் வாங்கிட்டு வந்த பிறகு கதவை தட்டுனாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களை நான் அறியேன், உங்களை நான் அறியேன். நல்லா கவனிங்க பிள்ளைகள். இரண்டாவது, அடுத்து 3 பேர், ஒரு ஆளுக்கு 5 தாலந்து, ஒரு ஆளுக்கு 2 தாலந்து, ஒரு ஆளுக்கு 1 தாலந்து. 5 தாலந்த கொடுத்துட்டு, 2 தாலந்த கொடுத்துட்டு, 1 தாலந்த கொடுத்துட்டு, மொத்தம் 8 தாலந்து. எத்தனை பேருக்கா பங்கு வச்சாரு? கேள்விகள் நிறைய பிரிக்கலாம் இதுல. மொத்தம் எத்தனை தாலந்து இருந்து? எத்தனை தாலந்து இருந்து? 8 தாலந்து. ஒரு ஆளுக்கு எத்தனை கொடுத்தாரு? ஒரு ஆளுக்கு எத்தனை கொடுத்தாரு? 5. ஒரு ஆளுக்கு எத்தனை கொடுத்தாரு? 2. ஒரு ஆளுக்கு எத்தனை கொடுத்தாரு? 1. தாளந்தெல்லாம் கொண்டு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். தாளந்துகள் இஷ்டம் போல இருக்கு அவரிடத்துல. அவரிடத்துல தான் எல்லாம் இருக்கு அவரிடத்துல. ஆனா அவர் 8 தாளந்தையும் 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்தாரு. 3 பேருக்கு கையில கொடுத்தாரு. 5 தாளந்தை வாங்கினவன் போய் வேற 5 தாளந்து கூட என்ன செய்தான்? சம்பாதித்தான். 2 தாளந்தை வாங்கினவன் வேற 2 தாளந்த கூட என்ன செய்தான்? 2 தாளந்த கூட சம்பாத்தியம் பண்ணனான். 5க்கு 5, 2க்கு 2. 1 தாளந்தை வாங்கினவன் கொண்டு போய் என்ன செய்தான்? புதைச்சு வச்சான், மூடி வச்சான், பத்திரமா வச்சிருந்தான். வச்சுட்டு அவன் குரு 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 குருவா அறுத்துட்டே இருக்கான். குற்றம் உள்ள மனசு என்ன செய்யுமா? என்ன செய்யும்? குறு குறுக்குன்னு சொல்லுவாங்க. 1 தாலந்த வாங்கினவன் ஆண்டவரை குற்றம் சொல்றான். 2 தாலந்து வாங்கினவனை குற்றம் சொல்லுதான். 5 தாலந்து வாங்கினவனை குற்றம் சொல்லுதான். இவன் குற்றம் சொல்லிட்டே இருக்கான். விதைக்காத இடத்துல அறுக்கிறா மனுஷன். இவரை போல கடினமுள்ள மனுஷன் யாருண்டு? இந்த ஆளுக்கு மனசாட்சி உண்டா? இப்படி ஒரு தெய்வம், மனசாட்சி கட்ட தெய்வம் இயேசுவை போல ஒருத்தரையும் நான் காணவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? திறமைக்கு தக்க, அந்த சென்டென்ஸ் கவனிக்கணும். திறமைக்கு தக்க. ஒவ்வொருவருடைய திறமை, உங்களுக்கு என்ன திறமைன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜெபிக்கிறதுனால சிலதை கண்டுபிடிக்க முடியும். சிலதை நீங்க நடத்தி கொண்டு வரும்போ உங்க திறமை அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சிலருக்கு நல்ல திறமைகள் இருக்கும், ஆனா புதைச்சு வச்சுட்டே இருப்பாங்க, குற்றம் சொல்லிவிட்டே இருப்பாங்க. குற்றம் சொல்லுகிறவங்கள நீங்க யாரும் கவனிக்க கூடாது, அவங்கள ஒரு பொருட்டா எண்ணவும் கூடாது. குறை கூறிட்டே இருப்பாங்க. நீங்க செய்கிறவங்க செய்துட்டு போயிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காரணம், கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு செய்கிறத செய்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம காது கேட்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா வளைச்சு கட்டி வச்சு பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. இது கொன்னுக்கும் காது கவனத்தை திருப்பக்கூடாது, பார்வையை திருப்பக்கூடாது. நம்ம செய்கிறத கர்த்தரை நம்பி நமக்கு தந்ததை நம்ம லட்சியம் ஒன்றா இருக்கணும். 5 தாலந்து தந்தாரு, ஒரு வாரம் ஆகும்போ 1 கூட சம்பாத்தியம் பண்ணணும். 5 தந்தாரு, அடுத்த வாரம் 1 கூட சம்பாத்தியம் பண்ணி அதை 7 ஆக்கணும். அதுக்கு அடுத்த வாரம் 1 கூட சம்பாத்தியம் பண்ணி அதை 8 ஆக்கணும். எஜமான் எப்ப வருவாருன்னு தெரியாது. இந்த தாலந்து எனக்கு உரியதல்ல, அவருக்காக வியாபாரம் பண்ணி சம்பாத்தியம் செய்ய வேண்டியது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்ப கர்த்தர் தந்த தாளந்த நம்ம பத்திரப்படுத்த வேண்டிய, வாழ்க்கைய பத்திரப்படுத்தணும், வாழ்க்கையை பாதுகாக்கணும். தாளந்த வியாபாரம் செய்ய வேண்டும். 5 வாங்கினவன் மற்றும் 5 கூட கடினமா உழைச்சான், ஓவர் டைம் வேலை செய்ய ஆரம்பிச்சான். காரணம், தாளந்து தந்தவர் திருப்பி கேட்கும்போ தந்தது போல கொடுக்க கூடாது, தந்தது போல 1 மடங்கு கூட கூட்டி கொடுக்கணும்.
கைகளை உயர்த்தி கத்தர மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தாளந்து இருக்கிறது, என்னென்ன தாளந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சிலருக்கு நல்லா பைபிள் வாசிப்பாங்க, அந்த நாலேஜ் இருக்கும். சிலருக்கு நல்லா ஜெபிப்பாங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் திறப்பிலே நின்று விழிப்புணர்வோடு காத்திருந்து ஜெபிப்பாங்க. சிலருக்கு எப்ப பார்த்தாலும், சிலருக்கு என்ன தெரியுமா, வளரணும் வளரணும், ஊழியம் வளரணும், சபை வளரணும், சபைகள் இல்லாத இடத்துல சபைகளை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்யணும், அப்படி ஒரு பாரம். அந்த தாளந்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில ஊழியக்காரங்களுக்கு சபைகளை கட்டுகிற தாளத்தை கொடுப்பாரு. சிலருக்கு விசுவாசிகளை ஊன்ற கட்டி நிறுத்துகிற தாளத்தை கத்தர் கொடுப்பாரு. சிலருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி சீர்கேடுல இருந்து கிறிஸ்துவில ஒண்ணு கூட வெளியே இருந்து உள்ள நிறுத்தக்கூடிய தாளத்தை கொடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம நிலைமைக்கு மிஞ்சி சாடக்கூடாது. 5 தாளந்து கிடைச்சவன் அது கடினமா செயல்பட ஆரம்பிச்சான், வேலை செய்ய ஆரம்பிச்சான், உழைக்க ஆரம்பிச்சான். அதை வச்சு 5 கூட சம்பாத்தியம் பண்ணினான். 5 கூட என்னைக்கு தகஞ்சதோ அன்னைக்கு கொடுத்த எஜமான் திருப்பி வர ஆரம்பித்தார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தந்துட்டு அவரு சும்மா இருக்காருன்னு சொல்லி நினைக்க கூடாது. அவர் ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 தாளந்து வாங்கினவனும் அதே போல பைபிள் சொல்லுகிறது, 2 தாளந்து வாங்கினவன் உடனே போயிட்டான். இன்னும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சான். நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சான். சிலருக்கு நல்ல படிப்பு திறமை இருக்கும், நல்ல பேச்சு திறமை இருக்கும், நல்லா பாடுவதற்குரிய திறமை இருக்கும், நல்லா வசனம் வாசிச்சு பிரசங்கத்துக்கு உறுதுணையா இருக்க நல்ல டேலண்ட் இருக்கும். ஆனா எல்லாம் மூடி மறைச்சு பத்திரப்படுத்தி அப்படியே சிலர் வச்சிருப்பாங்க, ஒரு தாளந்து காரணம் போல. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருக்கு படிப்பறிவே இருக்காது, ஆனா படிச்ச ஞானிகளை விட அவங்க செய்கிற காரியம் மிக நுணுக்கமா இருக்கும். அல்லேலூயா. எஜமான் வந்தார். வரும்போ அவர் என்ன சொன்னாரு? ஒன்னு வாசிங்க, அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல. வெகு காலமான போது அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே. அவர் திரும்பி வந்து கணக்கு கேட்டார். கணக்கு கேட்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் கணக்கு கேட்பாரு. என்னெல்லாம் நீ ஜீவிச்சிருக்கும் உனக்கு தந்தாரோ அத்தனையும் நீ கணக்கு ஒப்புவிச்சாகணும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அத்தனையும் என்னென்ன கர்த்தர் நமக்கு தந்தாரோ, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்காக தான். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்காக தான். அதிகம் கொடுத்தவர்களிடத்தில் அதிகமா கேட்பாராம். கொஞ்சம் கொடுத்தவங்களுக்கு கூட அந்த கேட்டபடி அது அவருக்கு தான் தெரியும். எவ்வளவு தந்தாரு, எப்படி தந்தாரு, எப்படி நம்ம வாங்கணும், எப்படி அனுபவிச்சோம், எப்படி செயல்படுத்தணும் என்பத அது பைபிள்ல சொல்லுது. அவர் வந்து வாசிங்க. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே. அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் சொல்லணும்னா இப்ப தெரியாது, கர்த்தருடைய வருகையில தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எஜமானுடைய வருகையில தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நல்லது
நல்லது உண்மையும் உத்தமமும் உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், இருந்தாய், அநேகத்தின் மேல் அநேகத்தின் பேரில். உன்னை அதிகாரியாக வைப்பேன். அப்ப அதிகாரத்தை தருகிறவர் மனுஷன் அல்ல, கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் நமக்கு இருக்கிற அதிகாரத்தை பறிச்சு எடுக்க பார்ப்பான். கர்த்தர் நம்முடைய தாளந்துக்கு ஏற்றபடி அதிகாரத்தை தந்து உபயோகப்படுத்துகிறவர் அவர். பிரைஸ் தி லார்ட். 5 தாளந்தை கொடுத்தாரு, வேற 5 கூட இவன் சம்பாத்தியம் பண்றான். சம்பாத்தியம் பண்ணிட்டு என்ன செய்யறான் தெரியுமா? மணவாளன் எஜமான் வரும்போது கொண்டு வருகிறான், எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான். கொண்டு வந்து, நீங்க தந்தைங்க ஆண்டவரை, நான் கடினமா உழைச்சு இவ்வளவு கூட சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன், இதா உமக்கு உரியது, உமக்கு உரியது இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொஞ்சத்தை தந்தாலும் அதுல இருந்து விருத்தி அடைய செய்து அவர் வரும்போது அவரு கையில நம்ம கொடுக்கணும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்ப அழிந்து போகிறத சம்பாரிச்சா அது அழிஞ்சு போகும். நித்திய ஜீவனுக்குரியதை சம்பாரிச்சா அவருக்கு கையில நமக்கு தைரியமா கொடுக்கலாம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அழிந்து போகிறத நீங்க சம்பாரிச்சா இந்த பூமியோட அழியும். சாகும்போது அதோட முடிஞ்சிரும். சாகும்போது முடிஞ்சிரும். சிலத மண்ணுக்குள்ள புதைக்கும்போ நீங்கள் சாகலாம், நான் சாகலாம், கர்த்தர் தந்த தாளந்து சாகாது ஒரு நாளும். ஆமென். இந்த தாளந்த நீங்களும் நான் திருப்பி கொடுக்கணும். காரணம் எஜமான் கையில கொடுக்கணும். சும்மா சிலர் சிலதை கிடக்கு கொண்டு போ, கிடக்கு வச்சுட்டு போ. சிலர் சர்ச்சில் எல்லாம் வீசி எறிஞ்சிட்டு போவாங்க. சிலர் சில பொறுப்புகள்ல இருந்து எறிஞ்சிட்டு போவாங்க. என்ன கிடக்கு போ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எஜமானுக்கு கையில கொடுக்கணும். கீழே போட்டு அம்போ உங்க வாழ்க்கை முடிஞ்சு, அவ்வளவுதான். அவர் வரும்போ எவ்வளவு கௌரவமா கர்த்தர் கையில தந்தா நீ கையில கொடுத்துதான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். கணக்கு ஒப்புவிக்கணும். ஒரு நாளைக்கு உக்ரானக்காரன் அவன் சரியா வேலை செய்யலன்னு சொல்லி எஜமான் சொல்றாரு, உன்னுடைய உக்ரான கணக்கை ஒப்புவி. உடனே பார்த்தான், கணக்குல மொத்தத்திலே குளறுபடி. 100 எழுது, படபட 50, அடுத்து 80 எழுது, 50. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கணக்கு எல்லாம் ஏற்றி இறக்கி எழுதி டேலி கரெக்ட் ஆச்சு. கணக்கு பயனாச்சு, கரெக்ட் ஆச்சு. எஜமானுக்கு தெரியும் இவன் கணக்குல கள்ளனாகும்னு. இப்ப நீங்க கள்ளத்தனமா டேலி பண்ணி அட்ஜஸ்ட் பண்றீங்களே, அப்பா இது அவருக்கு மறைவானதல்ல. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆகையினாலதான் கர்த்தர் இதுல ஒரு வார்த்தையை சொல்றாரு. நான் இதை ஞாபகத்துக்கு கர்த்தர் தந்ததுனால சொல்றேன். பைபிள் சொல்லுது, அநீதி உள்ள உக்கிரானக்காரன் இப்படி செய்யும்போ சொல்லி அப்படி விட்டாரு. அநீதி உள்ள உக்கிரானக்காரன். அநீதிக்குரிய கணக்குண்டு, நீதிக்குரிய கணக்குண்டு. தாளந்து ஓமை, இது நீதியானது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் அதுல சொல்றாரு, வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் கொஞ்சம் தான். 5 தாளந்துன்னு சொல்லுவது கொஞ்சம் தான். கர்த்தருடைய பார்வைக்கு அது கொஞ்சம். ஆண்டவர் கொஞ்சம் ஆயுசு, கொஞ்சம் சுகம், கொஞ்சம் நன்மை இத தரும்போ தருகிறதுல நீ உண்மையாயிருந்து பழகணும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீ கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய். வாசிங்க. அநேகத்தின் மேல்
அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். அநேகத்தின் மேல உன்னை கர்த்தர் உயர்த்தணும்னா, அநேகத்தின் மேல கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா வைக்கணும்னா, இது மட்டும் இல்ல, அவருடைய இளைப்பாறுதலுக்குள், அவருடைய சமாதானத்துக்குள், அவருடைய சந்தோஷத்துக்குள், அது மட்டுமல்ல எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். பிரவேசி என்றான். அவனுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அவன் நினைக்கான், நான் ராப்பகலா ஆண்டவருக்கா உழைச்சதனுடைய பலன், நான் சிந்தின வேர்வை, நான் சிந்தின கண்ணுநீர், நான் சிந்தின கஷ்டப்பட்டதற்கு என்னை என் கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அவன் சந்தோஷத்தோட போறான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த சரீரத்துல களைப்பு இருக்கலாம், நீ களைப்புள்ள இடத்துக்கு போகல, சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆமேன். ஒரு நாளைக்கு கர்த்தர் இதே போல இந்த ஊமைகள் எல்லாம் எதுக்கு சொல்லி இருக்கு தெரியுமா? இதே போல ஒரு நாளைக்கு மணவாளன் வரும்போது உங்களையும் என்னையும் உண்மை உள்ளவர்களாய், பவுல் சொல்லும் ஒரு இடத்துல ஒரு விதமாய் சொல்றான் நிருபத்துல, அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் என்னுடைய கையிலே தந்தார். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய வேறொருவனும் இந்த ஊழியத்துல தானா வந்து ஏற்படுத்த முடியாது. இது கனமான ஊழியம். இந்த விசுவாச ஜீவிதம் கனமான ஊழியம். சண்டே ஸ்கூல் ஊழியம் கனமான ஊழியம். சிஏ ஊழியம் கனமான ஊழியம். WMC சகோதரிமார் ஐக்கியத்தில் உள்ள ஊழியம் கனமான ஊழியம். கர்த்தருடைய ஊழியத்துக்கு எத்தனை பிரிவுகள், எத்தனை கிளைகள் இருந்தாலும் அத்தனை கனமான ஊழியம். அல்லேலூயா. இந்த சர்ச்சுக்குள்ள, இந்த கேம்பஸுக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த ஆலயத்துல உங்களை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதற்குள்ள செய்கிற ஒவ்வொன்றும் கனத்துக்குரியது. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொன்றும் கனத்துக்குரியது, ஒவ்வொன்றும் கனத்துக்குரியது. அவர் சொல்றாரு, அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசி. சந்தோஷமா போறான். அவனுடைய கஷ்டம் மாறினது, அவனுடைய துக்கம் மாறினது, அவனுடைய அழுகைக்கு பதில் கிடைத்தது. எங்களை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அழுது கொண்டு இருக்கிறாயோ, உன்னுடைய அழுகைக்கு பலன் உண்டு. நொந்து கொண்டு இருக்கிறாயோ, உன்னுடைய வேதனைக்கு பலன் உண்டு. உண்மையாய் இருப்பதற்கு துடிதுடித்துக் கொண்டு பிரயாசப்படுகிறாயோ, உனக்கு பலன் உண்டு. ஆத்துமாவே, கர்த்தர் கைவிட மாட்டார். கைவிடுகிற அநீதி உள்ள தெய்வம் அல்ல. ஆனா தந்ததை நம்ம மறக்கலாம், அவர் மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. கழிந்த நாட்கள்ல பேசினேன், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை குறித்து உணரணும். நான் கேட்டேன் எனக்கு ஏதாயிரம் ஒண்ணு வேணாம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கவனிங்க, சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அவன் சந்தோஷத்துக்குள்ள போயாச்சு. அப்பதான் அடுத்தவனுக்குள்ள ஒரு நடுக்கம் வர ஆரம்பிச்சு, அடுத்தவனுக்குள்ள ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சு. அவனு சந்தோஷத்துக்குள்ள விட்டாரு. எனக்கு காரியம் என்னமா முடியும். அவனும் பயபக்தியோட வந்து நிக்கிறான். ஆண்டவரே, நீங்க 2 தாலந்து தந்தீங்கப்பா, 2 கூட சம்பாதித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டாரா, அவன் 10 கொண்டு வந்தானே, நீயா 10? அவனுக்கு கொடுத்த அளவு வேற, இவனுக்கு கொடுத்த அளவு வேற. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுக்காங்க, எனக்கு ஒன்னும் தரல. ஆண்டவர் ஒன்னும் தரலையா? ஆயுசு தந்தார்லவா? பிரைஸ் தி லார்ட். ஜீவனை தந்திருக்காரு. பைபிள்ல சொல்லுது, அவனையும் அதே போல அதே வார்த்தையை சொல்லி உள்ள விட்டாரு. ஒண்ணு கொண்டு வந்தவன் இடத்துல கேட்டாரு, அவன் வெறுங்கையோட வந்து நிக்கான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெறுங்கையோட வந்து நிக்கான். கிட்டுனதெல்லாம் தீத்து கட்டிட்டு, கிடைச்சதெல்லாம் வீணா செலவு பண்ணிட்டு,
கிடைச்சதெல்லாம் நஷ்டப்படுத்திட்டு, கிடைச்சதெல்லாம் அப்படியே மூடி மூடி வச்சுட்டு அப்படியே வந்து வெறுங்கையா வந்து நிக்கான். இவன் நினைச்சான், எனக்கு லகு, நான் ஈஸியா போறேன், ஈஸியா வாரேன். இன்னைக்கு ஈஸியா போய் வருகிறவங்க ஒரு நாளைக்கு மனதளவுல பாதிக்கப்படுவீங்க. ஒரு ஆத்மா கூட பாதிக்கப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள்ல இந்த வசனம் சொன்னது போல உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லக்கூடிய உண்மையுள்ள விசுவாசி, உண்மையுள்ள சகோதரன், உண்மையுள்ள சகோதரி, உண்மையுள்ள தகப்பன், உண்மையுள்ள தாய் என்று கர்த்தர் ஒரு நாளைக்கு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்கு என்னென்ன இருக்கு என்பதை அவர் அறிவார். ஒருவேளை நம்ம உருட்டி சொல்லலாம், ஒண்ணும் இல்ல, 2 தடவை இல்லைன்னு சொன்னா அடுத்து கேட்கவே நிக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? 2 தடவை இல்லைன்னு சொன்னா ஒரு மாசத்துல சில வேளை 2 நாளா இருக்கும் வேலை இல்லாதது. அன்னைக்கு பார்த்து கேட்போம், எப்படி வேலை உண்டுமா? இல்ல. ஆனா 20 நாள் வேலை செய்ததை மூடிடுவாங்க. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? நம்ம கேட்கிற அன்னைக்குதான் வேலை இல்ல. ஆனா அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஐஸ் பூரா ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. Praise the Lord. நம்ம கேட்கிற அன்னைக்குதான் நடுவேதனையா இருக்கும். ஐயோ கஷ்டமா இருக்கு. இந்த கஷ்டத்தை வச்சு வருஷங்கள் படம் ஓட்டுவாங்க. பலவீனம் வரும். யோபு சொல்றான், இருதயம் இருந்தால் இருதய வேதனையும் உண்டு. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கை என்று ஒன்று இருந்தால் கைக்கு களைப்புண்டு. கண் என்று ஒன்று இருந்தால் கண்ணுக்கு தூக்க மயக்கமும் அதற்குரிய சீனமும் உண்டு. மூக்கு இருந்தால் சளி உண்டு. Praise the Lord. அல்லேலூயா. கால் இருந்தால் காலுக்கு வலி உண்டு. ஆத்மாவே ஒவ்வொரு அவயவத்திற்கும் களைப்பும் வேதனையும் சீனமும் உண்டு. ஆனால் உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் தந்த தாளந்த இழந்துராத. தாளந்த வியாபாரம் பண்ண ஆரம்பி. அல்லேலூயா. தாளந்தை வியாபாரம் பண்ண, வியாபாரம் பண்ண, வியாபாரம் பண்ண. இதை அவர் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இவன் எப்படி வியாபாரம் பண்றான், இவன் எப்படி பண்றான். தீர்க்க தரிசன தூது தந்தா தீர்க்க தரிசனமா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தீர்க்க தரிசனம் சொல்லி யாரையும் கமத்த கூடாது. யாரையும் என்ன செய்ய கூடாது? கமத்த கூடாது. தீர்க்க தரிசனம் தந்தா யாரையும் புரட்ட கூடாது. தீர்க்க தரிசனம் தந்தா சொல்லணும், நீ போகிற சர்ச்சில் போய் உண்மையா உத்தமமா ஆராதி கர்த்தரை கனம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு மாசம் யாரையும் தெரியாம, சபா ஊழியக்காரனும் தெரியாம நீ எனக்கு ஒரு பங்கு கொடு, தவறு. பிரைஸ் தி லார்ட். தாளந்தை எதுக்கு தந்தாரையா? கர்த்தருடைய நாமத்துக்கு செலவு பண்ண. ஆமா, ஜெபம் பண்ணோம், சுகாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போயிட்டே இரு. ஆமென். அங்க வந்து பெருசா விளம்பரத்தை எதிர்பார்க்காத. விளம்பரத்தை பார்த்தா பலன் இங்கோட முடிஞ்சிடும், பிரதிபலனை கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு நான் நீ முடிக்கிறேன். அடுத்த பகுதிக்கு போனா 11 மணி ஆனாலும் மெசேஜ் தீராது. வெள்ளிக்கிழமை அதிகாலையில ஜெபம் பண்ணிட்டு காலையில 7 மணிக்கு, நார்மலா 9 மணிக்கு பிறகு 9:30 தான் மொபைல் சைலண்ட்ல போடுவேன். ஒரு அதிகாலை ஜெபத்துல மனதளவுல தென்பட்டு காலையில சில வேளை வெள்ளிக்கிழமை சில இல்லங்களில் சில வேளை விசிட் போவேன். வெள்ளிக்கிழமையும் அன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போ கொஞ்சம் அப்படி ஜெபிக்கணும் போல ஒரு நடத்துதல் இருந்து மொபைல் போன சைலண்ட்ல போட்டுட்டு அப்படியே யாரை உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். 7 மணிக்கு ஆரம்பிச்ச ஜெபம் இடையில ஒரு 2 மினிட் ஒரு தேவைக்கு கூப்பிட்டதுனால வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டேன்.
ஏறக்குறைய 8 மணி தாண்டின பிறகு 8:30 தாண்டி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்கார்ந்தேன். என்னுடைய ஆவி இனி ஒரு உலகத்திற்கு கொண்டு போகப்பட்டது. ஆவியில, சரீரம் எல்லாம் இங்கதான் இருக்கு. அங்க போகும்போ நம்ம உண்மையா ஜெபம் பண்ணினால ஒவ்வொருவர் அனுபவிச்ச தெய்வீக நிறைவுகளை கர்த்தர் அப்படி சிலர் மறந்திருப்பீங்க. ஆனா கர்த்தர் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி என்னென்ன நடந்தது அதை அனுபவிச்ச பிறகு அவங்க காட்டின ரியாக்ஷன், அவங்க காட்டினதான பின்விளைவுகள், நற்கிரியைகள், அதனால துர்க்கிரியைகள், ஆண்டவரை மறந்த அனுபவங்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போனது, நீ நான் நினைச்சா எல்லாம் நடக்கும் என்கிற மனப்பான்மை, இதெல்லாம் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா கட்டம் கட்டமா கர்த்தருடைய ஆவியானவர்கள் காண்பித்தார். கொஞ்ச நேரம் தாண்டிச்சு, அப்படியே திருப்பி மறுபடியும் என்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பினேன். நான் அப்ப யோசிச்சேன், நம்முடைய கண்ணுநீரை துருத்தியில் அடைக்கிறவர் மட்டுமல்ல, நம்ம படுகிற அத்தனை பிரயாசத்தை அவர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழும்பி நிற்கலாம். Praise the Lord. நம்ம படுகிற அத்தனை பிரயாசத்திற்கும் பலன் உண்டு. கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஏதோ உலகத்துல பேரு கிடைக்கும். Yeah.